பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு மாநிலத்தின் கவர்னராக இருந்த உத்பா இப்னு கஸ்வான் என்ற நபித்தோழர் மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்தார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்து சொல்லி தன் உரையை தொடர்ந்தார்கள். இந்த உலகம் முடியக்கூடியது. உங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய முதுகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. காலி பாத்திரத்தில் மீதமுள்ள தண்ணீரை எப்படி மனிதன் உறிஞ்சி குடிப்பானோ அதே போல உலகம் உங்களிடத்தில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை விட்டுவிட்டு நீங்கள் வேறு உலகத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள். அந்த மறுமை உலகம் முடிவடையாதது. அங்கு நல்ல அமல்களோடு செல்ல வேண்டும். நரகம், அதன் ஆழம் மிக அதிகமானது. அதன் ஓரத்திலிருந்து ஒரு கல்லை தட்டிவிட்டால் அதன் அடி ஆழத்தை சென்றடைய 70 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அந்த நரகமும் கூட ஒரு நாள் மனிதர்களால் நிரப்பப்படும். சொர்க்கம், அதன் வாசல் கூட மிக விசாலமானது. ஒரு குதிரை வீரன் 40 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்திற்கு செல்வானோ அந்த அளவிற்கு விசாலமானது. அந்த சொர்க்கத்திலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். ஒரு காலம் இருந்தது, நாங்கள் நபியுடன் இருந்தோம். மக்கா வாசிகள் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். எங்களுக்கு உணவும் குடிபானமும் தடுக்கப்பட்டது. வியாபார தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நாங்கள் பசியினால் மரத்தின் இலைதலைகளை உண்டு வந்தோம். அதனால் என்னுடைய வாயெல்லாம் புண்ணானது. நான் இரவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு துணியை கண்டெடுத்தேன். அதை 2ஆக கிழித்து கீழங்கியாக நானும் என்னுடைய தோழர் சாத் இப்னு மாலிக்கும் பகிர்ந்து கொண்டோம். ஆனால் இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாநிலத்தின் கவர்னராக இருக்கின்றோம். என்னுடைய பயம் என்னவென்றால், நான் மக்களுக்கு மத்தியில் பெரியவனாகவும் அல்லாஹ்விடத்தில் சிறியவனாகவும் ஆகிவிடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். அதை விட்டும் அல்லாஹ்விடமே பாதுகாவல் தேடுகின்றேன். இன்று நான் சென்று விடுவேன். நாளை வேறொரு கவர்னர் வரலாம். ஆனால் உங்களுடைய நோக்கம் சொர்க்கத்திற்கு செல்வதாக இருக்க வேண்டும் என்று கூறி தன்னுடைய உரையை முடித்தார்கள். ஆம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய இலக்காக சொர்க்கம் இருக்க வேண்டும்.